ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தமிழகத்தில் நிலம் மற்றும் வீடு தொடர்பான சொத்து பரிமாற்றங்களில் பத்திர நகல்களை பெறுவது என்பது பொதுமக்களுக்கு நீண்ட காலமாகவே ஒரு சவாலான காரியமாக இருந்து வருது. இதற்காக சில காரணங்களும் இருக்கு. இருந்தாலும் சொத்து பத்திர நகல்களை உடனடியாக பெறுவதற்கு நம்முடைய தமிழக அரசு ஒரு சூப்பரான முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு சொத்தை விற்பனை செய்யவோ அல்லது அதன் பேரில் வங்கி கடன் பெறவோ முற்படும் போது அந்த சொத்தின் அசல் பத்திர நகல் அல்லது சான்றளிக்கப்பட்ட நகல் ரொம்பவே முக்கியம் சொல்லப்படுது. ஆனால் சார் பதிவாளர் அலுவலகங்கள் வாயிலாக இந்த நகல்களை பெறுவதில் சமீப காலமாகவே கடும் தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதிலும் விண்ணப்பித்த சில நாட்களிலேயே கைக்கு வர வேண்டிய இந்த ஆவணங்கள் கூட நிர்வாக ரீதியிலான சிக்கல்களால் வாரக்கணக்கில் தாமதமாவது சொத்து சந்தையில் பெரும் தேக்க நிலையை உருவாக்கியுள்ளது. இந்த தாமதத்திற்கு பின்னணியில் பல தொழில்நுட்ப மற்றும் நிர்வாக காரணங்கள் இருக்குது. குறிப்பாக பதிவுத்துறையில் வெப்சைட்டில் அவ்வப்போது ஏற்படும் தொழில்நுட்ப கோளாறுகள் மற்றும் சர்வர் வேகம் குறைதல் போன்றவற்றை முக்கிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுது. மாநிலம் முழுவதும் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான யூசர்கள் டேட்டாக்களை தேடுவதால் சாஃப்ட்வேர் செயல்பாட்டில் அடிக்கடி முடக்கம் ஏற்படுவதாக தெரிய வருது. அது மட்டுமின்றி பழைய ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்கும் பணிகள் இன்னும் முழுமையாக நிறைவடையாத சூழலில் சில குறிப்பிட்ட காலத்திற்கு முந்தைய பத்திரங்களை வெப்சைட்டில் தேடி எடுப்பதில் சிக்கல் நீடிக்கின்றது. அலுவலக நடைமுறையின்படி பழைய ஆவணங்களின் நகல்களை தயாரிக்கும் போது அவற்றை மூல ஆவணங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்க்க வேண்டிய கட்டாயம் உள்ளதால் பணியாளர்கள் பற்றாக்குறை நிலவும் அலுவலகங்களில் இந்த ஃபைல்கள் எல்லாம் மெதுவாக நகர்கிறது. இதுபோக சில ஆவணங்கள் டேமேஜாக இருப்பதும் இந்த தாமதத்திற்கு காரணமாகவும் சொல்லப்படுது. எனினும் இத்தகைய இன்னல்களை கலைந்து பொதுமக்களுக்கு தடையற்ற சேவையை வழங்கும் நோக்கத்தில் தமிழக பத்திரப்பதிவுத்துறை இப்போது ஒரு சூப்பர் செயல்பாட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதாவது மாநிலம் முழுவதும் உள்ள 590 சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் பணிகளை விரைவுபடுத்தும் வகையில் சொத்து பத்திர நகல்களை இணையதளம் வாயிலாக உடனுக்குடன் பெரும் ஆன்லைன் வசதி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. இனிமேல் சொத்தின் அசல் பத்திரத்தை தொலைத்தவர்கள் அல்லது அதன் உண்மைத்தன்மையை சரிபார்க்க விரும்புவோர் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் சென்று வாரக்கணக்கில் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய நடைமுறையின்படி பதிவுத்துறையின் இணையதளத்தில் விண்ணப்பித்து அதற்கான கட்டணத்தை செலுத்திய சில நிமிடங்களிலேயே விண்ணப்பதாரரின் மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த ஆவணத்தின் நகல் PDF வடிவிலேயே தானாக வந்து சேர்ந்துவிடும். இந்த புதிய சேவையின் மிக முக்கியமான ஹைலைட் என்னன்னா, இதில் சார் பதிவாளர் அலுவலக அதிகாரிகளின் தலையீடு எதுவுமே இருக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே இது செயல்படுவதால் பொதுமக்களின் விண்ணப்பங்களை யாராலும் தடுக்கவோ நிறுத்தவோ அல்லது தாமதப்படுத்தவோ முடியாது. முதற்கட்டமாக 1975ஆம் ஆண்டு முதல் தற்போது வர பதிவான அனைத்து பத்திரங்களின் நகல்களையும் இந்த தடையற்ற முறையில் பெற முடியும். இதற்கு வழக்கமான கட்டணத்துடன் கூடுதலாக 400 ரூபாய் வசூலிக்கப்படுது. 1975க்கு முந்தைய கால ஆவணங்களுக்கு மட்டும் தற்போதைக்கு ஆன்லைன் விண்ணப்பம் அதிகாரிகள் சமர்ப்பிப்பதற்கு செல்லும் நடைமுறை தொடர்கிறது. விரைவில் அந்த பழைய ஆவணங்களுக்கும் இந்த உடனடி சேவை விரிவுபடுத்தப்பட உள்ளது. இந்த தொழில்நுட்ப முன்னெடுப்பானது நிலம் மற்றும் வீடு வாங்குவோர் அசல் ஆவணங்களின் நம்பகத்தன்மையை உடனடியாக சரிபார்க்கவும் வங்கி பணிகளை விரைவாக முடிக்கவும் ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. ஒருபுறம் சர்வர் கோளாறு மற்றும் நிர்வாக தாமதங்கள் போன்ற சவால்கள் இருந்தாலும், மறுபுறம் பதிவுத்துறை மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த டிஜிட்டல் சீர்திருத்தங்கள் எதிர்காலத்தில் சொத்து தொடர்பான ஆவண பரிமாற்றங்களை மிகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் எளிமையானதாகவும் மாற்றும் என்பதில் ஐயமில்லை. இதன் மூலம் நடுத்தர மக்கள் ரியல் எஸ்டேட் துறையினர் சந்தித்து வந்த காலதாமத புகார்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்டப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம் என பதிவுத்துறை வட்டாரங்கள் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு அறிவிப்பானது மக்களுக்கு மிகுந்த ஒரு அறிவிப்புன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக ஒரு பத்திரப்பதிவு பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு தாய் பத்திரமோ இல்லை நகல்களோ தேவைப்படும். ஸோ இந்த தாய் பத்திரம் நகல் பார்த்தீங்கன்னாக்கா சில நேரங்களில் மிஸ் ஆகிருக்கும், இல்லைனா கிழிஞ்சி போயிருக்கும், இல்லை வேறு ஏதாவது தவறுதலாக எங்கேயாவது தவற விட்டுருப்பீங்க, இல்லை கிடைக்காமலே கூட இருக்கலாம். ஸோ இது போல் சமயங்களில் நீங்கள் அலைய தேவையில்லை. நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இது அப்ளை பண்ணுறது திட்டம் இருந்தாலும் காலதாமதம் காரணமாக இது கையில் கிடைக்கிறதுக்கு லேட் ஆச்சு. ஸோ இப்போது இதை மென்பொருள் மூலமாக சர்வர் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுடைய PDF ஃபைலு உங்களுடைய மெயில் ஐடிக்கு வந்துடும். அது மூலமாக நீங்கள் உங்களுடைய பத்திர நகல்களில் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நடைமுறையானது பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னாக்கா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அதுவரை மனிதர்களை மதிப்போம், மனித உயிரை காப்போம். நன்றி.